சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். ஹிட் 3 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆனால் குழந்தைகள் பிரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போகாதீங்க. கொஞ்சம் வருடங்கள் சின்ன படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைலன்ஸான ஃபிலிமாக இருக்கு. நானி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இருக்கும், நல்ல ஒரு கமர்ஷியல் படம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வைலன்ஸ் நானி ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரே சொல்லியிருந்தாரு டிஃப்ரெண்ட் நானி ஃபிலிம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சில காட்சிகள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது ஒரு A சர்டிஃபைடு ஃபிலிம். அதுக்கான வைலன்ஸ் இருக்குது, அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நானே சொன்ன மாதிரி தான், இது இவ்வளோ வைலன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டோரி, அதுக்கான பேக்ட்ராப் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னார். அது கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹிட் 1 ஹிட் 2 இந்த ரெண்டு படங்களும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே வந்து படம் நகர ஆரம்பிச்சிடும், அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேஸ் ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் என்கேஜிங்காக போயிட்டுருக்கும். ஹிட் 3ல் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ½ hour வந்து அது கொஞ்சம் செட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானே அவருடைய பில்டப் ஷாட்ஸ் ஆகட்டும், அவருடைய லவ் பொசிஷன்ஸ் ஆகட்டும். ஒன்று அர்ஜுன்னு கூப்பிடணுமா இல்லை சர்க்கார்னு கூப்பிடணுமா? ஜனங்க மத்தியில் இருந்த அர்ஜுன், மிருகங்க மத்தியில் இருந்தா சர்க்கார். அதெல்லாம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ½ hour கழிச்சு தான் கதைக்குள்ளே போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுன்னு போகுது, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. படத்துக்கு முக்கியமாக வந்து சினிமோட்டோகிராஃபி தான். ஷனு ஜான் வர்கீஸ் விஸ்வரூபம் 1 விஸ்வரூபம் 2 படம் வந்து தமிழில் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் பொன்மான் படம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு கிராண்டியான விஷுவல், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப் ஃபுல்லாக ஒரு விஷுவல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து இந்த 360 ஷாட் வந்து காமிச்சிருந்தாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் தான். ஏன்னா ஒரு இடத்துல கட்டும்போது அந்த இடத்துக்கான தேவை இருந்தது, மற்ற 2-3 இடத்துல வந்து அதுக்கான தேவையே இல்லாமல் சுற்றி வரும்போது தலை சுற்றுற மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் வர சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கிராஸ் பண்ண முடியாத ஒரு லைன் இருக்கும். Tonight அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ண போறோம். படத்தினுடைய இயக்குனர் சைலேஷ், அவர் பேசிக்காகவே ஒரு டாக்டர் அவர். அதனால் இந்த படத்தில் வந்து மெடிக்கலாக என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து எங்கேயுமே திணிக்காமல் ஒரு இடம் மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நானியுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து பெயின் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப குறியீடாக காமிச்சிக்கிட்டே வருவாங்க. அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான தேவையே இல்லாத மாதிரி காட்டிடுவாங்க. ஓகே, அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறனால அந்த குறியீட்டெலாம் சொல்லிகிட்டே வராரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி கதைக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே இருந்தது, ஸ்க்ரீன் பிளேக்கேற்ற வைலன்ஸ் இருந்தது, வைலன்ஸ்க்கேற்ற ஆக்ஷன் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்ஷன் ஃபெடரிகோ பெர்ட் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஆக்டர், டிரெக்டர், ஸ்டன்ட் கோஆர்டினேட்டர். இவர் வந்து ஹாலிவுட் படங்கள் தான் நிறையா பண்ணியிருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து இங்கே பண்ணும்போது நானி அவர்களுடைய கேரக்டர் ஆர்க்கு வந்து ஒரு ரஸ்டிக்கான ரூடான ஒருத்தர், ஒரு சைக்கோபாத் மாதிரியும் இருக்கார். அவர் வந்து ஒரு 20 பேர்த்து அடித்தாலும் நம்பலாம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. கிளைமேக்ஸில் ஒரு 50-100 பேர்த்து அவர் அடித்தாலுமே நம்ம நம்பக்கூடிய வகையில் அந்த ஸ்டண்ட்ஸ் வந்து இருந்தது. ரொம்பவும் பறந்து அடிக்காமல், இந்த டிப்பிக்கல் தெலுங்கு சினிமாலாம் பண்ணுவாங்க, அடித்தா பறந்து போகிறது. அல்லு அர்ஜுன் படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பாலையா படங்கள். இந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ்லாம் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓகே இது நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநிதி அவங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. இன்னொரு லேடி கேரக்டர், நானி அவர்கள் கூட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒரு லேடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏற்ற ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, வைலன்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளோ வைலன்ஸ் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா ட்ரைலர்லேயே ரத்தம் தெறிக்க காமிச்சது தான். அந்த ரத்தம் தெறிக்க காமிச்சதுக்கான எமோஷன் அண்ட் ஸ்டோரி இருந்தால் அந்த வைலன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான். அனிமல் படமே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 பேர்த்த கிளைமேக்ஸில் அடிக்கிறாரு, ப்ரீ கிளைமேக்ஸில் அடிக்கிறாரு. அதுக்கான ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்டஃப் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க. ஒரு மிஷின் கன் வச்சுருக்காரு, அவருமே வந்து ஒரு மேன்லியான ஒரு ரஸ்டிக்கான ஆள், ஒரு 10 பேர்த்தையும் அடிச்சிருவார். அந்த இது காமிச்சிட்டே வரனால நம்மளை நம்ப வச்சுறாங்க. ஹிட் 3லையும் அதே கான்செப்ட் தான். இவர் அடித்தா நம்ம நம்பலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபுல்லாமே காமிச்சனால ஓகேவாக இருந்துச்சு. அந்த வைலன்ஸும் நல்லா இருந்தது. சில விஷுவல்ஸ்லாம் வந்து ஹியூமனுடைய ஆர்கன்ஸ்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு பார்க்க. அது மட்டும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற வகையில் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்கள். இன்னொன்று, படத்துடைய மெயின் கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்கன் டிராஃபிக்கிங் இதில் தான் வராங்க. எங்கெங்கேயோ கதை ட்ராவல் ஆனாலுமே கடைசியில் முடிக்கும் போது ஒரு ஆர்கன் டிராஃபிக்கிங் தான் பண்ணுறாங்க. ஒருத்தரை சிதைச்சு அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆர்கன்ஸை வச்சு
சில ட்ரக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த ட்ரக்ஸ்னால் வந்து செக்ஸுவலைஸாக வந்து சில விஷயங்கள் பண்ண முடியும், அவங்களுடைய பாடிக்காக நிறைய ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயம் சொல்கிறாங்க. ஓகே, ஏன் இவ்வளோ ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ஃபீல் ஆகுது. மெயின் ஸ்டோரியை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது தான். ஹிட் 1 and 2 ஃபஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ் பார்க்கும்போது ஒரு கொலை, அதனுடைய பின்னணி, அதனுடைய மர்மம் தான் போகும். இங்கே வந்து ஒரு கொலை தாண்டி நிறைய கொலைகள் ஆகுது. ஒருவேளை பேன் இந்தியன் படம் அப்படிங்கிறனால பேன் இந்தியா லெவலில் சில விஷயங்களாம் வச்சுட்டாங்களோ என்னமோ. இன்னொன்று, இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் போய் இவர் எல்லாத்தையும் பிடிக்கிறாரு, அதுக்கான பர்மிஷன்லாம் ஈஸியாக கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக்கல் எரர்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள், அவருடைய ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது எங்கேயுமே வந்து பெருசாக இறங்கலை. ஒரு படம் நல்லா ஏறுது, ஒரு படம் கொஞ்சம் இறங்க வருது, ஒரு படம் ஏறுது, ஏற்றத்திலேயே போகிறாரு. இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஃபுல்லாமே ஏற்றத்தில் தான் போயிட்டுருக்காருன்னு சொல்லணும். தசரா, ஹாய் நன்னா, சனி போனா சனிதாரம், சூர்யா சாட்டர்டே, அதுக்கப்புறம் இப்போ ஹிட் 3 எல்லாமே ஒரு பார் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஃபுல் அவதாரம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. நடிப்பு வகையிலும் பார்க்கும்போது பின்னி படம் எடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் அவருடைய எல்லா ஃபிலிமும் பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு காட்சிகளுக்கும் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாரு, உடலை வருத்தி பண்ணுறாரு. படம் முழுக்க வந்து ஒரு பாடி செட்டப்பில் இருக்கார். கிளைமேக்ஸில் வந்து கிளைமேக்ஸ்க்காக சில உடல் கட்டமைப்பெல்லாம் பண்ணி ஓகே சூப்பராக பண்ணுறாருப்பா இவர். நல்ல ஆக்ஷன் ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காரு. தெலுங்குலையும் ஒரு முக்கியமான முன்னணி இடத்துக்கு வந்துக்கிட்டார். டயர் 2 லெவல் வந்து இந்த படத்து மூலிமா டயர் 1 லெவலுக்கு நானி அவர்கள் முன்னேற அளவுக்கு இருக்குது. ஹிட் 3 ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு த்ரில்லர் படம், ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான தீனி இந்த படம். தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃபிலிம் தான், அதனால் அதை மனசில் வச்சுட்டு போய் பாருங்கள். இந்த படத்தில் போய் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லையே அப்படிங்கிற வந்து ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து நம்ம ரிவ்யூக்குள்ள வரும், பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.